Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக செங்கோட்டையன் கொடுத்த கெடு இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். மறப்போம், மன்னிப்போம். அவருடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய புனித பெயரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இறையிலும் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள். இறையிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதை கட்டி காத்து வளர்த்தார்கள். என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைக்கு நான் மனம் திறந்து பேசினேன். இந்த கருத்தை புரட்சித் தலைவருடைய உண்மை விசுவாசிகள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் இன்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும், புரட்சித் தலைவருடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு 5ஆம் தேதி என்று பிரதிபலித்தேன். இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்துறை அமைச்சர் சந்தித்த பிறகு என்ன பண்ண போறீங்க? அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக செங்கோட்டையன் விதித்திருந்த 10 நாள் கெடு இன்றோடு முடிவடைந்த நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். பல்வேறு கேள்விகள் இருந்தன செய்தியாளர்களுக்கு. ஆனாலும் அவர் அவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கவில்லை. அதிமுக 2026 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு அவர் செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டிருக்கிறார். முன்பாக அவர் டெல்லிக்கு சென்றிருந்தார். அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்திருந்தார். அது குறித்தெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்றனர். ஆனாலும் இந்த ஒற்றை வரியோடு அவர் விடைபெற்றிருக்கிறார். 10 நாள் கெடு என்னவானது, அடுத்த கட்டமாக என்ன செய்யவிருக்கிறீர்கள், என்ன வலியுறுத்தவிருக்கிறீர்கள் என்பது போன்றெல்லாம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்ப முன்வந்தனர். ஆனாலும் அதிமுக 2026 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை வரியோடு அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பை முடித்திருக்கிறார். தனக்கு தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கிடைத்த ஆதரவு குறித்தும் அவர் தெரிவித்து பேசியிருந்தார். அதிமுக ஒன்றிணையும் விவகாரத்தில் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அவர் கூறியதாகவே இதனை நாம் எடுத்துக் கொள்ளலாம். புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் இந்த கருத்து அதிமுக ஒன்றிணையும் விவகாரத்தில் என்று பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இன்றைக்கு செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். என்ன பேசினார்? செய்தியாளர்கள் நீங்க எல்லாம் என்ன கேள்வி எழுப்ப முயன்றீங்க? அவர் வேற எதுவும் பேசாமல் எழுந்து சென்றிருக்கிறாரே, என்ன விவரம்? திலகவதி, தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவில் தற்போது மிகப்பெரிய பூகம்பம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவதாக கூறி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் 2026 அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்திருந்தார். இதனை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக தான் இருக்கிறது என செங்கோட்டையன் தனது கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த பணியை தொடர்ந்து 10 நாட்களுக்குள் தொடங்கவில்லை என்றால் அதே மனநிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினரை சேர்த்து இந்த பணி தொடங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதனை தொடர்ந்துதான் அதிமுகவில், அதாவது செங்கோட்டையன் மற்றும் அவருடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு நெருங்கிய நிர்வாகிகளுடைய பதவிகளை
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்தார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து வந்த நிலையில் இன்று அண்ணா பிறந்த தினத்தை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அலுவலகத்தில் அண்ணாவின் பிறந்த நாள் முன்னிட்டு அவருடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் தற்போது அண்ணாவின் பிறந்த நாள் விழாவானது கோபிச்செட்டிப்பாளையில் சிறப்போடு நடைபெற்று வருவதாகவும் அண்ணா அவர்கள் தெரிவித்தது போல மாற்றான் தோட்டத்திற்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு, மறப்போம் மன்னிப்போம் என அவர் சொல்லிய வார்த்தைகளை தற்போது நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது என தெரிவித்திருந்தார். மேலும் அண்ணாவின் பெயரில் தொடங்கப்பட்ட அதிமுகவை ஜெயலலிதா கட்டி காத்தார் எனவும் இந்த அதிமுக 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க நான் தான் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசியதாகவும் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் என தெரிவித்திருந்தார். தொண்டர்களும் பொதுமக்களும் இதையேதான் நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து 10 நாள் காலக்கெடு விதித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய போகிறார் என செய்தியாளர்கள் எழுப்பிய நிலையில் தற்போது அதற்கு எந்தவித பதிலும் தெரிவிக்கவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரை சந்திக்க வந்த அமமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசியது ஏற்கனவே இந்த தொண்டர்கள் அனைவரும் இணைய வேண்டும் என்பதற்காக பிள்ளையால் சுழி போடப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் இறுதியில் அதற்கான பணிகள் அனைவரும் இணைவார்கள் என அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்போது செய்தியாளரின் எந்தவித கேள்விக்கும் பதிலளிக்காமல் செங்கோட்டையன் அவர்கள் சென்றிருக்கிறார். திலகவதி. மணிகண்டன், ஏற்கனவே கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர். அவர் அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளராக இருந்த அந்த கட்சி பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதிமுகவினுடைய உறுப்பினராக மட்டும்தான் அவர் இருக்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். அவரிடம் நிறைய பதில்களை பெற வேண்டி இருந்தது. ஆனாலும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்று அறிய முற்பட்டும் நமக்கு தெரியவில்லை. என்னவாக இருக்கும் அப்படின்னு கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றன. திலகவதி, நீங்க சொன்னது போலதான் அடுத்த கட்ட நகர்வு என்பது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவர்களை சந்திப்பதுதான் அவருடைய முக்கிய பணியாக இருக்கிறது. ஆனால் இவற்றை விரைவில் அதை செய்யாமல் தொண்டர்கள் மற்றும் இதே ஒத்த மனநிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை இணைத்து தொடர்ந்து இந்த பணியை செய்வதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் தான் பாஜகவின் தலைமையில் சென்று அந்த தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். பாஜக தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்த பிறகு தற்போது வரும் நாட்களில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியும் சந்திக்கக்கூடியது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தற்போது அவர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் அனைத்தும் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் தெரிவித்தனர். முக்கியமாக இவர்கள் 3 வரையும் இணைத்தால் மட்டுமே வருங்காலத்தில் கட்சி பலப்படும், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்பதில் அவர் முழு மனதோடு இருக்கிறார். அதிமுக என்ற ஒரு கட்சி இப்போது அதன் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கிறது. அவற்றிலிருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் ஆகட்டும், சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் ஒருபுறம் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்தரப்பினை எடுத்திருக்கிறார். தற்போது என்ன செய்ய போகிறார்கள் அனைவரும் இணைந்து என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.